ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை நமக்கு போதுமே. இந்த உலகத்தில் எத்தனை வார்த்தைகள் நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் வந்தாலும், தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் வந்தாலும், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் வந்தாலும், கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை நமக்கு மாற்றத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, உயர்வை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வரும். அதனால தான் அவருடைய ஒரு வார்த்தை நமக்கு போதுமே. இதை அறிந்த நூற்றுக்கு அதிபதி தான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். நூற்றுக்கு அதிபதி பிரதித்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஆகிலும் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி இயேசுவிடத்தில் சொல்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் ஒரு அதிகாரத்தில் உள்ளவன். ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருவன் போ என்றால் போகிறான். அந்த அளவுக்கு அதிகாரத்தில் உள்ளவனே இயேசுடைய அதிகாரத்தை மேன்மையாய் கருதினான். ஏன்னா அதிகாரத்தில் உள்ளவனுக்குத்தான் அதிகாரம்னா என்னன்னு தெரியும். அப்படி ஒரு அதிகாரத்தை குறித்து தெரிந்த இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த வியாதியை குணமாக்குகிற அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது என்பதை, அந்த அதிகாரத்தை புரிந்திருந்தான். ஆனாலும் அவன் சொல்கிறான், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் ஒரு பாவி, அது மாத்திரமல்ல நான் அபாத்திரன் என்று சொல்லி தன் நிலைமையை ஒத்துக்கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசு பார்க்கும்போது, இவன் ஒரு புறஜாதியனாக இருந்தாலும் கூட, ஆனால் இவனுக்குள்ளே இப்படி ஒரு விசுவாசம் இருக்கிறது, இவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இஸ்ரவேலர்களுக்குள்ளே நான் காண முடியலையே என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் பாராட்டினதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்னா, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை தான் பிசாசு என்ன செய்கிறான்? பறித்து கொண்டு போகிறான். இன்னைக்கு சபைக்குள்ள விசுவாசம் இல்லை, விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் இல்லை, விசுவாசத்தை குறித்து பேசுகிறவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. இன்னைக்கு விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் கூடும். வியாதியின் மத்தியிலையா? விசுவாசியுங்க. கடன் சுமைகளா? விசுவாசியுங்க. அது மாத்திரமல்ல, போராட்டமா? கர்த்தரை விசுவாசியுங்க. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? இயேசு சொன்ன அந்த நாளிகையிலேயே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்னால் போதுங்க, தூரம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் நம்முடைய அருகாமையில் தான் ஜெபம் கேட்கப்படும். அப்படி அல்ல. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த இடத்திலிருந்து ஜெபித்தாலும் உங்களுடைய ஜெபங்களை கேட்க வல்லமையுள்ளவர். விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். நூற்றுக்கு அதிபதியை போல அறிக்கையிடுங்கள். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு காத்திருக்கிறீர்களா? அந்த ஒரு வார்த்தை வல்லமை நிறைந்ததாய் மாறும். அந்த ஒரு வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். இந்த நாளில் அற்புதத்தை காணப்போகிறீர்கள். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, ஒரு வார்த்தை போதுமே. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறதப்பா. இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.